ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்ஆர் யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குமார் போர்டு 2421 இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 4TR 3 போர்டு பாருங்கள். ஒரே ஒரு இன்புட்டு தான் வரும். எஸ்டிகே மாடலில் 3 போர்டு. இது வந்து என்ன ஃபால்ட்னு செக் பண்ணி பார்த்துடலாம். கஸ்டமர் சொன்னது பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த இடத்துல கருப்பாகுதுங்களா, இந்த ரெஸ்டன்ஸ் வந்து புகஞ்சனே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது ஒன்று மட்டும் கருப்பாயிட்டு இருக்குது. அவங்க யாரும் மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல வந்து மைனஸ் வரமாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் லைன் கொடுத்து ஆடியோ இன்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. அது நிறைய பேர் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 60% 70% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டிரான்சிஸ்டர் மாற்றிட்டேன். இது BD 139 140 இது 3 மாற்றியாச்சு. 3 மாற்றிட்டு அவங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பிளாக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இது 3 மாற்றிட்டேன். 3 மாற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்ட் வருது பாருங்கள். இந்த மல்டிமீட்டரில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாற்றி பார்த்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரும். இது பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணால் இது போயிட்டு மாதிரி கணக்கு காட்டுது. இது வந்து ஒன்று மாற்றி பார்த்துடலாம். ஒன்று மாற்றி பார்த்துட்டு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பழசு, இது வந்து புதுசு பாருங்கள் எப்படி காட்டுதுன்னு. இது வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அது வந்து ஒரு கையிலே கேமரா எடுத்துன்னு ஒரு கையில் ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு டைமிங் ஆகும். கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட்டெல்லாம் வரும் பாருங்கள். இது வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸை வந்து இதுக்கு ஆட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துட்டோம். இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து புதுசாக போட்டிருக்கோம். புதுசாக போட்டு பாருங்கள், நான் கட் பண்ணல பாருங்கள். புதுசாக போட்டு வச்சு இப்போ வந்து இது சால்டர் பண்ணிடலாம். மைனஸ் சால்டர் பண்ணிட்டு இப்போ ஆடியோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் ஆடியோ இன்புட் கொடுத்துட்டேன். இப்போ ஆன் பண்ணி பாருங்கள். இப்போ ஆடியோ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஒர்க். அவ்வளோதான். மறுபடியும் பாருங்கள் ஆடியோ ஆன் பண்ணுற பாருங்கள். ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக நம்ம ப்ளே பண்ண காப்பிரைட் பிரச்சனை வந்துடுது. இப்போ வந்து குமார் போர்டு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. என்னென்னு ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் ஒரு பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் ஃபால்ட்டு, இது 3 மாற்றியாச்சு. இப்போ ஆடியோ ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஃபிட்டிங் போட்டு கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு சின்ன ஒர்க்கு தான். இந்த குமார் போர்டில் இந்த மாடல் பார்த்திங்கன்னா இந்த ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா பீசபிளுக்கு அடுத்து தான் ஃபீட்பேக் எடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் டயோடு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ் மைனஸ் ஏதாவது பவர் செக்ஷன் அவுட்புட் ஆச்சுன்னா பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் அவுட்லேருந்து இது கொடுத்துருப்பாங்க ஒரு டயோடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு இது வந்து மைனஸ்லேருந்து ஒரு டயோடு, ப்ளஸ்லேருந்து ஒரு டயோடு கொடுத்துருவாங்க. என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அது பழைய